மல்லிகா ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு தம்பி இருக்குது. அவங்க பேர் ராஜா. 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் அப்பளம் வீட்டில் செஞ்சு கடைகளுக்கு விற்றுட்டு வாழ்க்கையை நடத்திட்டுருக்காங்க. அவங்க குடும்ப சூழ்நிலைனால மல்லிகாவால் பள்ளி படிப்பை தொடர்ந்து நடத்த முடியல. 9வதோடையே நிறுத்திடுறாங்க. ராஜாவும் குறும்புத்தனத்தாலையும் 10 பசங்களோட சேர்ந்துட்டு ஸ்கூலுக்கு போகாமல் அவங்களும் 10th நிறுத்திடுறாங்க. இப்படியே அவங்க வாழ்க்கை போயிட்டுருக்குது. அப்போது மல்லிகாவுக்கு திருமணம் பண்ணுற வயது வருது. அப்போது அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு திருமணம் பண்ணுறதுக்காக மாப்பிள்ளையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மல்லிகா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. சிவாங்கிற ஒரு பையனை விரும்புகிறாங்க. இது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் இவங்க திருமணத்திற்காக அவங்க ஒரு மாப்பிள்ளையை தேடிட்டுருக்காங்க. மல்லிகாவுக்கு வரன்கள் வந்துட்டே இருக்கு. அவங்க நடுத்தர குடும்பங்கிறதுனால அவங்களுக்கு வர வரன்களும் நடுத்தர குடும்பமாக தான் வந்துட்டுருக்கு. அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க, மாப்பிள்ளை நல்லா இருக்காங்க, குடும்பம் நல்லா இருக்குது. ஆனால் மல்லிகாவுக்கு பிடிக்கல. ஏன்னா மல்லிகா தான் சிவாவை லவ் பண்ணுறாங்களே. சரி, மல்லிகா வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் சரி விட்டுடுறாங்க. திருப்பியும் வரன்கள் வந்துட்டே இருக்குது. ஆனாலும் மல்லிகா எந்த வரன்களையும் ஏற்றுக்கவே இல்லை. சிவா கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு. நம்ம உங்கள் வீட்டில் இருக்கவங்கள கன்வின்ஸ் பண்ணலான்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. மல்லிகா ரொம்ப தைரியமான பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு கூட, கலையாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அவங்களும் எவ்வளோ தைரியமாக இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுகிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. அவங்க அப்பா அம்மா மீறி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணவும் மாட்டாங்க. அவங்க அம்மா ரொம்ப தைரியமானவங்க, ரொம்ப கோபக்காரவங்க. யார்கிட்டையும் ஒரு விஷயத்துக்காகவும் கையேந்தி நிற்கக்கூடாதுங்கிற அவ்வளோ வைராக்கியமான ஆள். மல்லிகா நினைக்கிறாங்க, நம்ம லவ் பண்ணுறோன்னு சொன்னால் அம்மா அப்பா என்ன சொல்வாங்கன்னு ரொம்ப பயந்துட்டு எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியானது, ஒரு வரன் கிடைக்குது. அதுவும் மிகப்பெரிய பணக்கார ஒரு வரன் வருது. ஆனால் மல்லிகா வேண்டான்னு மறுத்துடுறாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை, பணக்கார வீட்டு வரன் நம்மளை மிடில் கிளாஸ் தேடி வருது. அவங்க நினைக்கிறாங்க, நம்ம தான் கஷ்டப்படுறோம், நம்ம பொண்ணாது சந்தோஷமாக நம்மளை விட ஒரு படி 10 படிக்கு மேலே சந்தோஷமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மல்லிகாவை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் மல்லிகாவால் ஏற்றுக்கவே முடியல. நெக்ஸ்ட் எபிசோடுக்கு காத்திருங்க.